கோபுரம் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கம். இது ஒரு சிறப்பு நிகழ்ச்சி என்னன்னு கேட்டிங்கன்னா, தை மாதம் அமாவாசை அன்று நடைபெற்ற அன்னதானங்கள் பற்றிய தரிசனம் நிகழ்ச்சி. இந்த அற்புதமான அன்னதானம் செய்வதற்கு நமக்கு ஆசீர்வாதம் கொடுத்த நம்முடைய சாய்நாதர் அவர்களுக்கும், நம்முடைய தெய்வங்களுக்கும், நம்முடைய முன்னோர்களுக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எதற்காக இவங்களுக்கு எல்லாம் நன்றி சொல்கிறோன்னு கேட்டிங்கன்னா, இவங்களோட ஆசீர்வாதம் இருந்தால் மட்டும்தான் அது செய்ய முடியும். நம்ம நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம், நாளைக்கு தை அமாவாசை கண்டிப்பாக எதாவது செய்யணும்னு நினைப்போம், ஆனால் மறந்துடுவோம். நம்ம இது எதனாலன்னு கேட்டிங்கன்னா, நம் முன்னோர்களின் ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கலைங்கிறது தான் அங்கே பொருள். அது நம்முடைய முன்னோர்களின் ஆசீர்வாதத்தோடு நடைபெற்ற அன்னதானம், நம் சாய்நாதரின் ஆசீர்வாதத்தோடு நடைபெற்ற அன்னதானம், நம்முடைய இறை சக்திகளின் ஆசீர்வாதத்தோடு நடைபெற்ற ஒரு அற்புதமான அன்னதானம். இந்த அன்னதானங்கள் நம்ம எங்கெங்கே செஞ்சோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 ஆலயங்களை செலக்ட் பண்ணி அந்த ஆலயங்களில் அன்னதானம் செய்தோம். எல்லாமே அற்புதமான ஆலயங்கள். பெரியவாபுரம் இல்லைங்களா, நம் முன்னோர்களை கொண்டு வந்து நம் கண்முன் நிறுத்தும் அற்புதமான பெரியவாபுரம், அங்கே அன்னதானம் பண்ணோம். அடுத்து கர்ம வினைகளை போக்கும் அக்கல்கோட் மகராஜ் ஆலயம் உத்திரமேரூர் பக்கத்தில் இருக்குது, அங்கே ஒரு அன்னதானம் செய்தோம். சென்னையில் கோரிக்கை பாபா மேட்லி ரோடில் அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறார், அந்த ஆலயத்தில் அன்னதானம் செய்தோம். அடுத்து நம்முடைய ஞான சாய்பாபா ஆலயத்தில் கோமாதாக்களுக்கு அற்புதமாக தானம் செய்தோம். அடுத்து ஸ்ரீரங்கத்தில் கோஷாலையில் அன்னதானம் செய்தோம். சென்னையில் சாய்பாபா குருகுலம், அங்கே அன்னதானம் செய்தோம். அதன் பிறகு திருவண்ணாமலையில் நம்ம வழக்கம் போல் அந்த சீனியர் ஸ்பெஷல் சில்ட்ரன்ஸ்க்கு அன்னதானம் செய்தோம். ஸோ இந்த அத்துணை ஜீவன்களுக்கும் அன்னதானம் செய்வதற்கு நமக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதத்தை கொடுத்த நம் சாய்நாதருக்கு மீண்டும் ஒரு மாபெரும் நன்றியை கூறி, இப்போ நான் பேசி முடித்த உடனே இந்த கோயிலெல்லாம் சொன்னேன் இல்லைங்களா, இந்த அத்தனை கோயில்லையும் நடைபெற்ற அன்னதானங்கள் நமக்கு வீடியோ அனுப்பியிருக்காங்க. அது எல்லாத்தையும் நம்ம வரிசையாக தரிசனம் பண்ண போகிறோம். அந்த அன்னதானங்களை தரிசனம் செய்து சாய்நாதரின் அருளுக்கும் நம் முன்னோர்களின் ஆசீர்வாதத்திற்கும் பாத்திரமாகும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் சாய்ராம்.
साईनाथ गुरुदेवताभ्यां नमः। गोपुरम टीवी इति साई भक्तमहाजनानां क्षेमधैर्यविद्यवति आयुलारोग्यैश्वर्याणाम् अभिवर्त्यर्थम् अरोगदिडगात्रकाशित्यर्थं धन धान्ये सक्षन्दान सकल सौभाग्यकानित्यर्थं देहारोग्यता मनसन्तोष साईनाथ परिपूर्ण अनुग्रह प्रसाद फलसिद्ध्यर्थं कर्म कष्ट नासकर निवर्ति प्राप्त्यर्थं சாய் பக்தர்கள் அனைவருக்கும் தை அமாவாசை ஞானசாய் பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூரணம். கோபுரம் டிவி வாசகர்களுக்கும் உறுப்பினர்களுக்கும் வியூவர்ஸுக்கும் எல்லாம் வல்ல பரம்பொருளின் அம்மையப்பனின் பார்வதி பரமேஸ்வரனின் அண்ணாமலையானின் அண்ணாமலையாளின் அருணாச்சலேஸ்வரனின் அந்தம்சாம்பாளின் எல்லாம் வல்ல பரம்பொருளாகிய ஆண்டாளோடையும் பெருமாளோடையும் பரிபூர்ண அனுகிரகத்துக்கும் ஆசீர்வாதத்துக்கும் ரட்சைக்கும் பரிபூர்ண ஆரோக்கியத்துக்கும் சௌக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் செல்வ செழிப்புக்கும் எல்லா நலனுக்கும் வளங்களுக்கும் மேலும் மேலும் கோபுரம் டிவிக்காரர்களும் வாசகர்களும் வியூவர்ஸ் அவர்களும் மேலும் மேலும் ஆளாக வேண்டும். தெய்வமே ஆளாக வேண்டும். எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். மேலும் மேலும் கோபுரம் சேனலை ராஜகோபுரம் சேனலாக்கி எல்லாம் வல்ல பரம்பொருளின் பரிபூர்ண திருவருளுக்கும் அன்புக்கும் மேலும் மேலும் ஆளாக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை செய்கிறோம். இன்று இரவு உணவு சிறப்பான உணவு நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்குறவங்க கோபுரம் டிவி ரசிகர்கள் நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. எதற்காக இங்கே அன்னதானம் கொடுத்துருக்காங்கன்னா அவங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த குழந்தைங்கள்லாம் தங்களுடைய குழந்தைகளாக பாவித்து ஒரு தாய் இல்லத்தோடு நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாது இன்று தை அமாவாசை. இந்த அமாவாசை நாளில் அவங்களுடைய முன்னோர்களின் நினைவாக நமக்கு அன்னதானம் கொடுத்துருக்காங்க. அந்த குடும்பத்தாருக்கு நம் குருகுலத்தின் சார்பாக ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கலாம். இப்போ நாம் பாபா கிட்ட என்ன பிரார்த்தனை பண்ணிக்கணும்னா, கோபுரம் டிவி ரசிகர்களும் நண்பர்களும் மற்றும் அவங்களுடைய குடும்பத்தினர் அனைவரும் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் வளமோடும் நலமோடும் வாழணும். அவங்க செய்யக்கூடிய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கணும். அவங்க குடும்பத்தில் சந்தோஷமும் சகல ஐஸ்வர்யங்களையும் பாபா அள்ளித்தரணும்னு பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். அந்த குடும்பத்தில் உள்ள அனைவருடைய முன்னோர்களின் ஆசீர்வாதம் அவங்களுக்கு கிடைக்கணும்னு நாம் பாபா கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். ரெடி? விதம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி. உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள். உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு ஷேர் செய்யுங்கள். மேலும் சப்ஸ்கிரைப் செய்வதோடு மட்டுமல்லாது அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள். மற்றும் ஒரு மகிழ்ச்சியான செய்தி, கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் ஃப்ரீ டவுன்லோட் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள். பாருங்கள், ரசியுங்கள், பரவசமடையுங்கள். gopuramtv.com. பக்தி பக்திமயம்.